ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே ஃபார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புகழ்பெற்ற பஞ்சதந்திர கதையிலிருந்து நீதி என்றும் நிலைநிற்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 2 நண்பர்களுக்கிடையே நடந்த ஒரு கருத்து வேறுபாடையும் அந்த கருத்து வேறுபாட்டில் 2 பேரும் எப்படி தெளிவடைந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் தன்னால் முடிஞ்ச அளவு ஒரு வியாபாரத்தை பண்ணி சந்தோஷமாக இருந்தான். நாளடைவில் போக போக சின்ன சின்ன நஷ்டமாக அந்த வியாபாரத்தில் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாள் போனது பெரிய நஷ்டத்தை அடைஞ்சான். இந்த நஷ்டத்தில் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அவன் யோசிச்சு நகரத்தில் போய் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி இங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி தனக்கு சொந்தமான ஒரு பொருள் வந்து அவன் வச்சுருந்தான். இந்த காய்கறி வியாபாரிகள் இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, தராசு அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு தராசு ஒன்று அவன் வச்சுருந்தான். ஆனால் அவனுக்கு தோணுச்சு, நம்ம இதையே வந்து வெளியூர் கொண்டு போகாட்டி இதை நம்ம நண்பன்கிட்டே கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னோட நண்பனை வீட்டுக்கு போய் அந்த தராசை கொடுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி நான் வந்து வெளியூர் போகிறேன், நீ தராசை பார்த்துக்கோ, நான் திரும்ப வந்து உன்ட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். அந்த நண்பனும் என்ன சொன்னால், நான் கண்டிப்பாக அந்த தராசை வச்சுக்கிறேன், நீ கண்டிப்பாக போயிட்டு இங்கே இருக்கிறத விட அதிக பணம் சம்பாரித்து நல்ல வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகி திரும்ப வா அப்படின்னு வாழ்த்தி அனுப்பினான். அதே மாதிரி அவன் அடுத்த நகரத்துக்கு போய் நல்ல வியாபாரம் பண்ணுறான். நிறைய பணம் அவனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவன் ஒரு நாள் நினைக்கிறான், சரி நம்ம அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாரிச்சா நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறான். அதே மாதிரி அவன் கிளம்பி தன் சொந்த ஊருக்கு வந்துட்டான். தன் நண்பனை பார்க்க போகிறான். பார்த்துட்டு நீ எப்படி இருக்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு, நான் இது மாதிரி இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு அந்த தராசை நீ கொடுக்குறியா, நான் நம்ம ஊர்லேயே ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறான், என்னை வந்து மன்னிச்சிரு, அந்த தராசை வந்து எலி வந்து தின்றுச்சு, என்னால் இப்போ திருப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். தன்னோட ஃப்ரெண்டு சொல்வது பொய் அப்படிங்கிறத அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து 2 நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அந்த நகரத்திற்கு போனவன் சொல்கிறான், வந்து ஆற்றில் வந்து குளிக்க போகிறேன், நீ வந்து உன்னோட பையனை என் கூட அனுப்பு, நாங்கள் 2 பேரும் ஆற்றில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறான். சரி தான் நண்பனான்னு சொல்லி இவனும் அந்த தராசு திருநாளே அவன் வந்து அனுப்பி வைக்கிறான். நகரத்துக்கு போனவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பையனை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்துட்டான். வந்து தன் நண்பன்கிட்ட சொல்கிறான், நண்பன் நான் ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தேன், ஒரு பெரிய கழுகு வந்து உன் பையனை தூக்கிட்டு போயிடுச்சு, நான் எவ்வளவோ முயற்சி செய்து உன் பையனை காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த வியாபாரிகிட்ட சொல்வான். அதற்கு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோபம் அடைஞ்சு, அது எப்படி என் பையனை வந்து கழுகு வந்து தூக்கும் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டு அவன் வந்து நீதிபதி கிட்ட போகிறான். ஓகேவா, 2 பேருமே நீதிபதி கிட்ட போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே நடந்ததை சொல்கிறாங்க. அந்த நகரத்துக்கு மேலே அவன் சொல்கிறான், இது மாதிரி இவன் பையனை வந்து கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீதிபதி ரொம்ப கோவப்பட்டு, இல்லை நீ முட்டாளாக்க பார்க்குறியா, எப்படி ஒரு கழுகு வந்து மனுஷனை தூக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனுஷனை தூக்குற அளவுக்கு கழுகு இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு கழுகு இல்லை. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறான், என்னோட தராசை நான் கொடுத்துட்டு போயிருந்தேன், அந்த தராசை எலி திங்கிறப்ப ஒரு மனுஷனை கழுகு தூக்காதா அப்படின்னு கேட்குறான். இந்த நீதிபதிக்கு ஒரே குழப்பம், என்ன நடந்துச்சு, 2 பேரும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கதையும் அந்த நீதிபதி கேட்டையும் ஒரு புன்னகை சிரிப்போட சிரிச்சாரு. இந்த இன்னொரு நண்பன் இருக்கான் இல்லையா, தராசுரனை, அவனை ரொம்ப கடிந்து கொண்டு சத்தம் போட்டார் நீதிபதி, நீ தான் முதல்ல தப்பு பண்ண அப்படின்னு. நீ என்ன சொன்னையோ அதை தான் அவன் உனக்கு திரும்ப சொல்லியிருக்கான். முதல்ல அவன் தராசனை திருப்பி கொடு, கண்டிப்பாக அவனோட பையனை அவன் நல்ல முறையாக கொண்டாந்து விடுவான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவன் தராசை திருப்பி கொடுத்துட்டா, தன்னோட பையனையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. தராசு திருநவனும் வந்து உண்மையை உணர்ந்துட்டான். இன்னைக்குமே உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மை. எவ்வளவுதான் பொய் வந்து உண்மையை போல இருந்தாலும் என்னைக்கும் பொய் வந்து உண்மையாக முடியவே முடியாது.
வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டது வாழ தொடங்கி இந்த வாழ்க்கையை ஓட தொடங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வாழ்வதற்கே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.